I will talk to English separately, sir. Now Tamil. சந்திரனா உங்களுக்கு என்னன்னா கீழே இருக்கணும். சந்திரனா கரெக்டா இப்படி வைங்க, கீழே வைங்க, லோ கீழே வைங்க. அன்பார்ந்த பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த அற்புதமான நன்னாளில், தேர்தல் திருவிழா நாளில் நாம் அனைவரும் கூட நம்முடைய ஜனநாயக கடமையை ஆட்ட வேண்டும். காரணம், ஜனநாயகத்தினுடைய வலிமை என்பது வாக்காளர் பெருமக்கள் மட்டும்தான். ஒரு வாக்காளர் பெருமகன் முடிவு செய்கின்றார்கள் இந்த நாடு எப்படி செல்ல வேண்டும், நல்லவர்கள் நம்மை ஆள வேண்டும். அதே நேரத்தில் ஆள்பவர்களுக்கும் நமக்கும் எப்பொழுதும் ஒரு தொப்புள் கொடி உறவு இருக்க வேண்டும். அதனால் சிந்தித்து எல்லோரும் வாக்களிப்போம். நான் என்னுடைய ஜனநாயக கடமையை ஆட்டியிருக்கின்றேன். என்னுடைய சொந்த ஊரில் தொட்டம்பட்டியில் பூத் இருக்கக்கூடிய ஊத்துப்பட்டியில் எல்லோரும் முன்னிலையிலும் வந்து என்னுடைய ஜனநாயக கடமையை ஆட்டியிருக்கின்றேன். அதே போல தமிழகம் முழுவதும் எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் கூட வேண்டுகோள், எங்கே இருந்தாலும் கூட இன்னைக்கு சாயந்தரம் 7 மணிக்குள்ள உங்களுடைய வாக்கை நிச்சயமா நீங்க செலுத்துங்க. நல்ல ஒரு ஆட்சி கொண்டு வருவதற்கு உதவுங்கள், நல்லவர்களுக்கு வாக்களியுங்கள், ஒரு பெரிய மாற்றம் வருவதற்கு துணை நில்லுங்கள். நன்றி, வணக்கம். Because I can't speak anything else apart from this. அண்ணா வேற எனக்கு எந்த கேள்வி? அண்ணா நான் இன்னைக்கு பொலிட்டிக்கலா பேசக்கூடாதுண்ணே. நான் சாயந்தரம் 7 மணிக்கு மேல பேசுறேன். எனக்கு ஒரு சொன்னது நிறைய கோபம் இருக்கு, பட் நான் பேசினது வயலேஷன் ஆகும். அண்ணா இந்த முழு தேர்தலும் கூட மிக மிக நேர்மையாக நடத்தியிருக்கின்றேன். மிக மிக நேர்மையாக. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், பணத்தை வைத்து கோவையை வென்று விடலாம் என்று கொண்டிருக்கின்றார்கள். ஒரு மனிதன் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிக்குள்ள ஒரு மனிதனுக்கு பாரதிய ஜனதா கட்சியில யாராச்சும் ஒருத்தர் பணம் கொடுத்திருக்காங்கன்னு சொன்னாங்கன்னா அந்த நிமிஷம் அரசியல் விட்டு நான் வெளியேறிடுவேன். இது ஒரு தர்மத்தின் போராட்டம், ஒரு நியாயத்தின் போராட்டம். நின்று கொண்டிருக்கின்றேன் களத்துல, எல்லோரையும் எதிர்த்து நின்று கொண்டிருக்கின்றேன். அந்த ஈகோ சிஸ்டத்தை எதிர்த்து நின்று கொண்டிருக்கின்றேன். பணத்தை வைத்து கோயம்புத்தூர் மக்களை தமிழ்நாடு முழுவதுமே வாங்கி விடலான்னு திராவிட முன்னேற்ற கழகம் வேறு வேறு கட்சிகள் நினைக்கிறாங்க. ஆனால் கோயம்புத்தூர் மக்கள் அதற்கு சரியான பதிலடி கொடுப்பாங்க, கரூரில் பதிலடி கொடுப்பாங்க. பண அரசியல் என்பது அது முடிஞ்சு போச்சுங்கண்ணா. இந்த எலெக்ஷன்ல இருந்து பண அரசியல் என்பது அவர்களுக்கே தெரிஞ்சிடும், அது வேலைக்கு ஆகாது. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தலுக்கு ஒரு நாள் முன்னாடி வந்து லைட் ஆஃப் பண்ணிட்டு பணம் கொடுத்தா ஓட்டு போடுவாங்கன்னு. ஆனால் நீங்க பாப்பீங்க, இந்த தேர்தலை முழு நேர்மையாக வெளிப்படையாக அறம் சார்ந்து நடத்தி இருக்கின்றோம். கோயம்புத்தூர்ல எல்லோருக்கும் தெரியும், இது ஒரு பெரிய வேள்வியாக எடுத்து நின்று கொண்டிருக்கின்றேன். அதனால திராவிட முன்னேற்ற கழகம், இன்டெலிஜென்ஸ், டிஜிபி, சீஃப் செக்ரட்டரி, IAS ஆபிசர், IPS ஆபிசர் யாராச்சும் ஒருத்தவங்களை இன்னைக்கு சாயந்தரம் 7 மணிக்குள்ள கொண்டு வந்து உங்க முன்னாடி பத்திரிகையாளர் முன்னாடி நிறுத்தி இவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி பணம் கொடுக்க முயற்சித்தது, தொண்டர்களோ நானோ தலைவரோ பூத்துல யாரோ ஒருத்தர் சொல்லட்டும், அரசியலை விட்டு விலகி விடுகின்றேன். காரணம், இது ஒரு அறம் சார்ந்த வேள்வி எடுத்து உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றேன். இந்த அறம் ஜெயிக்க வேண்டும். அதனால் நிச்சயமாக மக்கள் நல்லவர்களுக்கு வாக்களிப்பார், எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதான் நான் சொல்றேன்னா, எந்த வாக்காளரை வேண்டுமானாலும் கொண்டு வந்து நிறுத்துங்க, எந்த வாக்காளரை வேண்டுமானாலும். கடந்த 2 நாட்களாக கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் நீங்க பாக்குறீங்க, 300 கோடி 500 கோடி 700 கோடி 1000 கோடி எல்லாம் போயிட்டு இருக்கு. எந்த வாக்காளனை வேண்டுமானால், இன்டெலிஜென்ஸ் யார் கையில் இருக்கு? மாநில அரசு கையில் இருக்கு. போலீஸ் யார் கையில் இருக்கு? மாநில அரசு கையில் இருக்கு. கலெக்டர், SP எத்தனை பேர் இருக்காங்க? ஒருத்தரை கொண்டு வந்து நிறுத்துங்க, ஒருத்தரை. ஏன்னா அது முழுவதுமே அறம் சார்ந்த ஒரு பெரிய வேள்வியாக, தவமாக இந்த தேர்தலை நடத்தி இருக்கின்றோம். அதனால் மக்கள் நிச்சயமாக ஒரு பெரிய மதிப்பு அளிக்கிறது மட்டுமல்ல, ஜனநாயக கடமையை செய்து இந்த பணநாயகத்திற்கு இன்று முடிவு கட்டுவார்கள். அது கோயம்புத்தூர்ல இருந்து ஆரம்பிக்கும். இங்கிலீஷ் ஆரம்பிச்சலாம். வாங்க அடுத்து நீங்க பாருங்க, ஜூன் 4ஆம் தேதி பாருங்க, தமிழகம் முழுவதுமே ஒரு மிகப்பெரிய மாற்றம் இருக்கும். நீங்க பாருங்க, ஜூன் 4ஆம் தேதி பாருங்க. அதுக்கு மேல அரசியல் பேசினது வயலேஷன் ஆயிரும். சரிங்கண்ணா, அதான் நீங்களே நல்ல பாடம் சொல்றீங்களா? அப்பனா 39 சீட் கொடுப்பாங்கன்னு அர்த்தம். நல்ல பாடம்னா என்ன? ஒரு ஆசிரியருக்கும் மாணவனுக்கும் நல்ல பாடம்னா என்ன? நல்ல பாடம் போகட்டுனா நல்லது போகட்டுவாங்க.
ஸோ 39 அதான் நல்ல படம். நீங்க கேட்ட கேள்வியிலேயே பதில் இருக்குல்ல. தேங்க்யூ அண்ணே. வாங்க ஆங்கிலம் வாங்க மேடம். சார் ஃபோன் கீழே உள்ள. Okay, roll. One second. Let him settle down. Okay, roll, sir. I take this opportunity to thank all the English press for coming across India to our small village, Tottambatti. Polling booth is in Uthupatti, and thank you so much for coming and taking an interest in the world's largest electoral festival, the Indian elections. Today I have done my democratic duty, and it is an important duty for every citizen of our country, because our country is a functioning democracy where the citizens have to make the democracy to function every 5 years by coming out, turning up in large numbers and voting. And today we are extremely confident that people will repose their trust in good people will repose their trust in good governance, and people will stand with people who stood with them over the last 10 years. I'm extremely confident that Tamil Nadu will witness a historic change on June 4th, and all our candidates everywhere, they're standing with people. I'm sure the people will honor all of our hard-working candidates who stood with them. Sir, on what are the issues that you're asking people to come and vote? What are the issues? The issues are very clear, sir. 10 years of good governance they have seen. They want the governance to continue for 5 years, 5 more years. And more importantly, they know the Prime Minister, who is a functioning Prime Minister. Of course, you know the opposition, they are very clueless. The elections got over in Tamil Nadu. The India Alliance is yet to announce who is their Prime Ministerial candidate at least. So people of Tamil Nadu deserve an answer, but they couldn't give an answer. And 10 years of continuity, another 5 more years, people have made their choice very clear. And Tamil Nadu has benefited in every single point, be it the funds that is coming, be it the cultural rejuvenation, be it the glory and honor that is given to the Tamil language. If you look at all the aspects, it's the 360-degree government for the last 10 years, and people want it to continue for another 5 more years. Sir, JDMK is alleging that in Coimbatore, money is being distributed to public by the BJP in Google Pay, Phone Pay. I'm telling you, madam, I am running this election as a matter of principle, like a davam, like a Velvi. I'm running this election. If the intelligence, Tamil Nadu police, DMK, ADMK, what they are doing in Coimbatore, everybody is seeing. More than 1,000 crores they are spent in Coimbatore. If they can bring one voter and make them to stand before the media to say that some BJP guy is trying to influence them, I will leave politics the same day. Sir. Because I am running this election as a matter of principle. And that's how I'm seeking votes, based on what we have done, based on me as a person, based on what we intend to do for Coimbatore in the next 5 years. It's an open challenge to all the Dravidian parties. And last 3-4 years, the kind of atrocity they're doing in Coimbatore, the whole people are watching. Going 500 rupee first round, 500 rupees second round, and the other party 250 rupee first round, 250 rupees second round. The whole of India is watching. Even the press is watching. I'm openly challenging the Dravidian party. You bring one voter and make that voter to stand before the press. This challenge applies to all the constituencies, sir, not only Coimbatore. Since you're asking about Coimbatore, I'm talking about Coimbatore. Since you're asking about Coimbatore, I'm talking about Coimbatore. The amount of cash that has been seized from the Congo region especially, is it a matter of concern? How the It's always a Yeah. grave matter of concern, sir. It's always a grave matter of concern. The reason is, Congo Belt, somehow DMK thinks it can buy people with money, brute money. And ADMK is also in the same boat for a long time. And the officials also turned a blind eye to what has happened, specifically in Coimbatore over the last 2-3 days. Powers switching off at 2 o'clock, going and distributing money, people chasing them. Our people repeatedly going and giving complaints to the collector, the returning officer, the AROs and everywhere. The action is not taken because the administration there is totally sterile. I don't think the administration is neutral. And you must have seen our election campaigning also over the last 10 days, the fight with police preventing us from different parts. So the DMK people have packed the administrative people with their own people, set of people, even before the model code of conduct have come in. Despite we have complaining, nobody has got changed. And it's a matter of concern, but in democracy, you always have to trust people. And people have to rise above everything. Sorry, madam. People have to rise above everything and stand with honesty, stand with integrity. I'm sure the Coimbatore model that is going to come out from June 4th would be an example for all the rest of the country and rest of the state as well. Sir, How compared much to BJP is 2019. the vote share and seats? You will see, madam, NDA, we will cross 35%. BJP, we will somewhere be around 25% on our own. And numbers will be in double digits. Sir, compared to 2019, 2024 elections, what are the changes that you are seeing, sir, as far as Lok Sabha elections? I'm seeing a lot of changes, sir. Ground is very, very positive, and the beneficiaries are very, very high. The Honorable Prime Minister Modi ji's different schemes, it has touched people. You could see a transformative effect in their families and their personal lives. And more importantly, the anger on the opposition, the anger on the ruling government. So this is a very new election because they know 2024,
They all know Modi ji is going to come back to power. So they were very clear that when Modi ji is going to come back to power, they want their votes not to get wasted. They want their votes to strengthen the country, strengthen Modi ji. These are very new things for Tamil Nadu. For the first time, BJP is fielding 23 candidates, a big risk. Which side do you think the votes are going to leak into BJP? So votes are coming from everywhere, sir. This time, people have become party agnostic. They are not dependent on the party anymore. And they are seeing at a good prime ministerial person, a good strong person like Modi ji. And I'm sure you will see when the results get counted on June 4th. Normally when you see the surveys, a political party person will always tell their name. That's the norm in Tamil Nadu. But this time you'll see a lot of cross-voting from all major parties for BJP. Sir, nationalism and Hinduism, these are the two things. Do you think is dominating this Tamil Nadu elections? Tamil Nadu elections is dominated by many things, sir. Of course, nationalism and many things. The DMK's atrocity against the Hindus specifically here. And 10-15 issues I can say, corruption, dynastic politics, and misgovernance, mishandling of floods, mishandling of everything, TASMA, corruption, alcoholism. If you look at it, it's a combination of many factors. A voter doesn't vote on one factor only. Many factors influence the voter. So the Dravidian parties, my final question, the Dravidian parties consistently tell that the competition is between them, the DMK and ADMK, and that the BJP doesn't How will they say, madam? Moment they say that BJP has arrived and Dravidian parties have got no business in Tamil Nadu. So they will say this on June 4th. Till June 4th, the Dravidian parties will not say with their open mouth because they know moment they make the statement, their political future is over. So June 4th, Tamil Nadu will enter into the post-Dravidian era of politics. It will be a very different politics, very new politics, very fresh politics. June 4th, Tamil Nadu will move away from the Dravidian style of politics into a new era of politics. So finally, what is your call to the Tamil voters today? So everybody should come out, 100% voting. It is our responsibility. When you want to make a change in the state, everybody should come. When you want a continuity at the center, everybody should come. So there's no excuse for not voting wherever we are, whatever we are doing. And we should come and do our democratic duty because only in 5 years we are doing this. Not that every day we are doing it. And 5 years, let us make the government accountable to us. If you want the government to be accountable to us, it is important we come out and vote. More than 10 lakh first-time voters. Is that going to tilt towards the BJP? How do you see that? Sir, I hope and pray that the young, energetic, fresh, a new set of voters who are coming in will look at BJP as the only option. Will look at Modi ji as the only option. I'm very, very confident. Not only the young voters, our women, our mothers, our working class people, poor people, beneficiaries of Modi ji. For everybody, it's a unanimous choice. And I'm sure June 4th will attest to what I'm saying today. Sir, if I'm not wrong, June 4th happens to be a birthday also. Yes. It's going to be a coincidence. You think people of Tamil Nadu will give you a birthday gift? Sir, generally I don't celebrate my birthdays in any ways. You see my village and do you see anybody here who celebrates their birthdays? It is not like that. But I hope June 4th, people will give a gift to Modi ji and to the country. And the people of Tamil Nadu will speak in one voice. And that is what I'm expecting, sir. Thank you. Thank you for coming all the way. Praise, Oh, very nice, madam. Thank you. Sorry, I'm not taking